மார்வலுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படங்கள்லயே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு முக்கியமான படம் தான் பிராண்ட் நியூ டே. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் லீக் ஆகும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாலும் எல்லாத்தையுமே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மார்வலே. கேஸ்ட் யாரு, வில்லன் யாரு எதுவுமே தெரியல. ஒரே ஒரு சூட் ரிவால்னு ஒரு வீடியோ போட்டான், அங்கங்க ஸ்பைடர்மேன் தாக்குற மாதிரி 4 போட்டோவை போட்டான். இதை மட்டுமே வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில டிசம்பர் மாசம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு இடையில ரிலீஸ் பண்ண அப்டேட்லயே சில டவுட்ஸ் நமக்கு வந்திருக்கும். எதுக்கு ஸ்பைடர்மேனோட சூட், புது சூட் எதுக்கு நோவே ஹோம் கடைசியில் வந்துச்சு, இந்த படத்துல மெயின்டைன் ஆகுது. முக்கியமா அந்த வெப் ஷூட்டர்ஸ் ஏன் வியர்டா இருக்கு, புதுசா இருக்கு, பழைய வெப் ஷூட்டர்ஸ் என்னாச்சு அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பிராண்ட் நியூ டே பார்க்கணும்னா நம்ம நோவே ஹோமுக்கும் பிராண்ட் நியூ டேக்கும் இடையில உள்ள ஜம்ப்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. எதுக்கு நியூ சூட், நியூ வெப் ஷூட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்லில இருந்தா வரணும். நோவே ஹோமோட கடைசியில ஸ்பெல்லு திருப்பி போடுவாங்க. பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் இருக்கிற MCU தாண்டி எல்லா யூனிவர்ஸ் மொத்த மல்டிவர்ஸுக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கறதே மறந்துருக்கும். யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இந்த டைம்லைன் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் இவங்க பண்ண எல்லா விஷயமுமே மறந்துருக்கும். அதாவது இன்ஃபினிட்டி வார்ல ஸ்பைடர்மேன் செத்தது அயன்மேனுக்கே மறந்துருக்கும், திருப்பி வந்ததும் அயன்மேனுக்கே மறந்துருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் டைம்லைன்லயே சேஞ்சஸ் ஆகும். அதாவது கணக்குப்படி பார்த்தா இன்ஃபினிட்டி வார்ல பீட்டர் பார்க்கர் ஒரு கேரக்டரே கிடையாது. என் கேம்ல பீட்டர் பார்க்கறங்க கேரக்டரே கிடையாது. இது வரைக்கும் நம்ம MCUல பார்த்த எந்த இடத்துலயுமே பீட்டர் பார்க்கறங்க ஒரு கேரக்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இந்த ஸ்பெல்லோட முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருக்கும் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறது மறந்துருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்பைடர்மேனை தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பைடர்மேனை நல்லா ஞாபகம் இருக்கும். பீட்டர் பார்க்கரை தெரிஞ்சவங்களுக்கு பீட்டர் பார்க்கரை நல்லா ஞாபகம் இருக்கும். பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குமே பீட்டர் பார்க்கர் தெரிஞ்சிருக்காது. ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் தெரிஞ்சவங்களுக்கும் பீட்டர் பார்க்கர் தெரிஞ்சிருக்காது. அதாவது 2 ஐடென்டிட்டி, பீட்டர் பார்க்கருக்கான பீட்டர் பார்க்கர்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி, ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு ஐடென்டிட்டி. இதை சில பேர்த்த தான் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ரிவீல் பண்ண யாருக்குமே இவர் தான் பீட்டர் பார்க்கர்ங்கிற ஞாபகமே இருக்காது. அதுபடி பார்த்தா அயன்மேன் கூட டைட்டன் கிரகத்துல 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் இருந்தாங்கன்னு இருந்த எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுல ஸ்பைடர்மேன் செத்தது ஞாபகம் இருக்கும். ஆனா ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்ன்றது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இந்த டைம்லைன் இன்னும் பேக்வர்ட்ஸ் போனோம்னா, அயன்மேன் பீட்டர் பார்க்கரை அவரோட ஆபீஸ்க்கு வர சொல்லி சூட்ஸ்லாம் கொடுப்பாரு. சூட்ஸ்லாம் அவருக்கு காட்டுவாரு. அந்த சீன்ல பீட்டர் பார்க்கராவே தான் இருப்பாரு, ஸ்பைடர்மேனா இருக்க மாட்டாரு. அப்ப அந்த டைம்லைன்லயே மாற்றம் ஏற்படும். அதாவது அங்க வந்தது யாருன்னு யாருக்குமே தெரியாது, அயன்மேனுக்கே தெரியாது. அதே மாதிரி ஃபார் ஃப்ரம் ஹோம்ல ஹாப்பியோட சேர்ந்து, அதாவது அந்த ஷிப்ல ஸ்பைடர்மேன் அவருக்கான சூட்டை அவரே டெவலப் பண்ணுவாரு. ஸ்பைடர்மேனை டெவலப் பண்ண மாட்டாரு, பீட்டர் பார்க்கரை டெவலப் பண்ணுவாரு. பீட்டர் பார்க்கருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏயும் டெவலப் ஆயிருக்கும். பட் டைம்லைன்ல பீட்டர் பார்க்கர்னா யாருன்னு அயன்மேனுக்கு தெரியாது. அப்ப அயன்மேன் டெவலப் பண்ண ஏஐக்கும் தெரியாது. சூட்ஸ் அவருக்கு அதனால ஒர்க் ஆகாம போயிருக்கலாம். அவர் புது சூட்டுக்கு மாறிக்கலாம். இப்ப வெப் சூட்டர்ஸ் கிட்ட வரும்போது இங்கதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேன் முன்னாடி அவருக்கு தனியான ஒரு வெப் ஷூட்டர்ஸ் வச்சிருக்கும் போது அது சீக்கிரமா கேட்டேஜஸ் அந்த வெப் ஷூட்டிங் பவர்லாம் தீர்ந்துரும். அதுக்கப்புறம் தான் அயன்மேன் கூட சேர்ந்து அவருக்கான வெப் ஷூட்டர்ஸை பீட்டர் பார்க்கர் அயன்மேன் மூலியமா டெவலப் பண்ணியிருப்பாரு. டைம்லைன் சேஞ்சஸால ஸ்பெல்லால இப்ப அயன்மேனுக்கு பீட்டர் பார்க்கர்னா யாருன்னே தெரியாது. அப்ப பீட்டர் பார்க்கர் சொன்ன அந்த வெப் ஷூட்டர்ஸை அவரால் டெவலப் பண்ணியிருக்கவும் முடியாது. அதனால ஸ்பைடர்மேன் இப்ப அவரோட பழைய வெப் ஷூட்டர்ஸை டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவருக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு புதுசா டெவலப் பண்ணியிருப்பாரு. அதான் கேட்ரேஜஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி. அதனாலதான் அந்த வெப் ஷூட்டர்ஸ் இன்னும் புதுசா கொஞ்சம் வீடா தெரியுது. இதுக்கு இடையில நடக்கிற சின்ன ஜம்ப்ல உள்ள ஸ்பைடர்மேனுக்கான ட்ராக் மட்டும் தான். இது மட்டும் இல்லாம பல ட்ராக்ஸ் பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கு. அதை பத்தி தனித்தனியா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.